வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும், மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தல். பிரதமர் மோடி இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரண்டாவது நாளாக போராட்டம், பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தல். வங்கதேசத்தில் கல்லூரி மீது போர் விமானம் விழுந்து விபத்து, பலியானோர் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்து வரவுள்ள திராவிட மாடல் ஆட்சி 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் 2ஆம் இடத்தில் உள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது எக்ஸ்தல பதிவை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் 2 மடங்கு வளர்ச்சி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக ஆட்சியை காட்டிலும் திராவிட மாடல் ஆட்சியில் தற்போது தேசிய சராசரியை விஞ்சினோம் என்று கூறியுள்ளார். அடுத்து வர உள்ள திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயருவோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும், மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தல். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 2 அவைகளிலும் திங்கட்கிழமை காலை தொடங்கியது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளிக்கு மத்தியில் தமிழக மீனவர்கள் பிரச்சனையை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எழுப்பினார். அப்போது பேசிய அவர், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டுதான் இருப்பதாக தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் மட்டும் 150க்கும் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த வைகோ, இலங்கை கடற்படையினர் கைது மற்றும் தாக்குதலால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். மேலும் மீனவர்கள் கைது செய்வதை தடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து திரும்ப பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து மாநிலங்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மோடி இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இன்று முதல் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் மோடி இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதில் பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் முதல் 2 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் மன்னர் 3ஆம் சார்லஸையும் சந்திக்கிறார். மேலும் பிரதமர் மோடியின் இந்த பயணத்தில் 2 நாடுகள் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் முறைப்படி இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. இது தவிர பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் போன்றவற்றிலும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து பயணம் முடிந்ததும் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் தீவு நாடான மாலத்தீவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். மாலத்தீவின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து ஜனாதிபதி முகமது முய்ஜிவை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் எண்ணற்ற இந்திய ஆதரவு வளர்ச்சி திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் 2வது நாளான நேற்று 2 அவைகளும் தொடங்கியதும் பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அடுத்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று போராட்டம் நடத்தினர்.
இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு தீவிர திருத்தம், இந்தியர்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்பது உள்ளிட்ட கண்டன வாசக அட்டைகளை கைகளில் ஏந்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் மக்களவை திமுக எம்பிக்கள் குழு தலைவர் TR பாலு, ராசா ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து ஈடுபட்டனர். வங்கதேசத்தில் கல்லூரி மீது போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பலியானோர் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஜூலை 21ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு அந்நாட்டின் விமானப்படை விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. உத்ரா என்ற இடத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானம் மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. விமான விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தொடர்ந்து தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் பலரும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய வங்கதேச விமானப்படையால் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடக்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் கல்லாங்காடு பகுதியில் ஜெகதீஷ் என்பவருக்கு சொந்தமான பனியன் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் பனியன் ஆடைகளை உற்பத்தி செய்து ஆன்லைன் இணையதளம் மூலமாக விற்பனை செய்து வருகின்றனர். இதில் வழக்கம் போல் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் நிறுவனத்தின் உள்ளே திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக பணியில் இருந்த தொழிலாளர்கள் தீயை அணைக்க முற்பட்ட நிலையில் தீ வேகமாக பரவி எரிய துவங்கியது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. முதல் கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. திருப்பத்தூரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் சார்பில் துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பணி செய்து வரும் சுகாதார உறுப்பினர்களுக்கு 2024 முதல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், கிராம ஊராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நூலகம் மற்றும் கூட்டுறவு நகரமைப்பு கட்டிடத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். காட்பாடி காந்தி நகர் பகுதியில் 85 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட கூட்டுறவு நகரமைப்பு சங்க கட்டிடம் மற்றும் 1 கோடியே 42 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முழு நேர நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், எத்தனையோ கதைகள் பேசும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நூலகம் வந்து படித்தால் மனிதன் அறிவுள்ளவனாக மாறுவான் என்றும் அனைத்து இடங்களிலும் நூலகங்களை கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என பேசினார். என்னுடைய வீட்டை பார்த்தால் 3 அறைகள் நிறைய
புத்தகங்கள் பற்றொப்ப ஒரு 10,000 20,000 புத்தகங்கள் இருக்கும். அதில் பழையது புதியது ஒழிஞ்சது எல்லா புத்தகங்களையும் கொண்டிருப்போம். காரணம், ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்கு கண்ணை திறப்பது இந்த வாசக சாலையின் தான். எனவேதான் இந்த வாசக சாலை உடனடியாக கட்டப்பட வேண்டும். ஏற்கனவே இருந்த ஒன்று பழுதுபட்டு போய்விட்டது, இதையாவது திறந்துங்களை சொன்னேன். நான் மேலே போய் பார்த்தவுடன் எப்படி புத்தகங்களை வைத்தால் சரியாக இருக்கும். 2 மாடியிலே நிறைய புத்தகங்கள் வைக்கலாம். அதை வைப்பது பெருசல்ல, அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் எத்தனையோ வேலையை உட்கார்ந்து ஒரு கதை உலகத்தை பேசுகிறீர்களே, அந்த நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த நூலகத்தை வந்து படித்தால் மனிதன் அறிவுள்ளவராக மாறுவார் என்பதுதான் எல்லோருடைய வாக்குகள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே அதிகரித்து வரும் தங்கம் விலை இன்று அதிரடியாக சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 95 ரூபாய் உயர்ந்து 9,380 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 129 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயம்பேட்டை சேரி அருள்மிகு ஸ்ரீ நரசிம்மேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. ஐயம்பேட்டை சேரி கிராமத்தில் பல்லவர் மற்றும் பாண்டியர் கால மன்னர்களால் கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மரகதம்பாள் உடனுரை நரசிம்மேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாத வளர்பிறை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு வாகனத்தில் பிரதோஷநாதர் எழுந்தருளி கோவிலில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே ஆடிப்பூர 4ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு துர்க்கையம்மன் அலங்காரம் செய்து தீபாராதனைகளுடன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. உங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடுவோம் என இந்தியாவிற்கு அமெரிக்க எம்பி பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைன் மீது போர் நடத்தி வருவதால் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடை அமலில் உள்ளது. இருப்பினும் இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு ரஷ்யா போரை நீட்டித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் டிரம்ப் உடைய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள எம்பி லிண்ட்சே கிரஹாம் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது, ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் 100% வரி விதிக்க உள்ளார் என தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு தான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போர் நீடிக்க அனுமதித்ததால் உங்கள் பொருளாதாரத்தை தாங்கள் அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும், மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தல். பிரதமர் மோடி இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம்.
சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தல். வங்கதேசத்தில் கல்லூரி மீது போர் விமானம் விழுந்து விபத்து. பலியானோர் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.